திருவடி புகழ்ச்சி தொடர்ச்சி ராமலிங்க அபயம். அப்போ இப்போ புக்கில் கொடுத்தபடி 1 to 32 வரி. அப்போ முதல் பாகம் இவையெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அதெல்லாம் வேத பகுதி. அப்படி அந்த வேத பகுதியில் 4 வேதங்களை பற்றி சொல்லியிருக்கு அந்த முதல் அடியில். அதாவது அந்த பரசிவத்தில் ஆரம்பித்து அந்த 32 இந்த புக்கில் இருக்க மாதிரி 32 வரி இந்த பரம சித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த பரமா அனுபவ விலாசம் வரைக்கும். அடுத்து 33வது லைன்லேருந்து 64 வரைக்கும் வடமொழியும் தமிழும் கலந்துருக்கும். அதாவது தரமிகும் சர்வசாதிட்டான அதில் ஆரம்பித்து சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாசம் குலவும் நற்பூம்பதம் அது வரைக்கும் வடமொழியும் தமிழும் கலந்துருக்கும். அடுத்தது தமிழ் முழுவதும் தமிழ் இருக்கும். மரபுரு மதாதீத வெளிநடுவில் அந்த இது தமிழில் இருக்கும். இப்போ முதல் 32 வரி 1 to 32 நம்ம இப்போ சொன்னோம்ல, அது ஒரு அடின்னு வச்சுக்கிட்டா அது பதிவு விளக்கம் இறைவனை பற்றி எப்படின்றத பெருமான் சொல்லியிருப்பாங்க அந்த பரசிவத்திலேருந்து அந்த 32 வரி வரைக்கும். அடுத்தது இந்த பரசிவத்தினோட சிறப்பு இலக்கணத்தை அடுத்ததில் சொல்லுவார். இந்த வடமொழியும் தமிழும் கலந்துருக்கும் இல்லையா, அதில் இந்த தரமிகும் சர்வசாதிட்டானத்துலேருந்து அடுத்தது தான் இந்த தமிழ் ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதில் பாசத்தையும் சொல்லியிருப்பார். அப்புறம் அதுக்கடுத்ததில் அடியார்களுடைய இது ஞானிகளுடைய இது நம்ம நால்வர் பெருமக்களை பற்றிலாம் அந்த ஃபுல்லாக தமிழில் இருக்கிறதுலாம் இரவரும் பகலடியர் இருமறிஞரனும் அதில் லாஸ்ட்டில் பதமே முடிகிற வரைக்கும். அப்போ பரசிவத்தில் ஆரம்பித்து பெருமான் பதத்தில் முடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ இந்த 4 அடி, மொத்தம் 4 அடி. நம்ம இதை பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். எப்படி மாணிக்கவாசகர் திருவாசகம் எழுதும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு சிவபுராணம் எப்படியோ அதே மாதிரி நம்மளுக்கு திருவடி புகழ்ச்சி நம்மளுக்கு அது ஒரு முதலாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளுக்கு. இதில் நம்ம இப்போ வேதங்கள் உபநிடதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இதில் எல்லாத்தையும் பற்றியும் பெருமானார் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. கடவுளோட பண்பு, இது கடவுளுடைய இது காருண்யம், இந்த பேரின்பம், அது மாதிரி இந்த முத்தியக சித்தி, அருள் அனுபவம், உயிர் அனுபவம், ஆன்ம அனுபவம், நால்வர் பெருமக்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ சமஸ்கிருதத்தில் அதுலேயே ஆக்கும் அச்சரம் அழிக்கும் அச்சரம்னு 2 இருக்குன்னு சொல்லுவாங்க. வேதங்களை இப்போ சமஸ்கிருத மொழியில் நம்ம உச்சரிக்கும் போது நம்ம சரியான உச்சரிப்போடு நம்ம உபயோகிக்கணும். ஏதாவது எழுத்து பிழையோ உச்சரிப்பு பிழையோ மாறி வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் இதை உண்டாக்கும், எதிர்விளைவை உண்டாக்கும். அதை பெருமான் அந்த எதிர்விளைவை எல்லாம் மாற்றிட்டு நமக்கு தமிழ் மொழியில் பெருமான் கூறுறாங்க. அந்த வடமொழி வார்த்தையை கூட நம்ம தமிழில் எழுத்தில் எழுதுனா அதில் அந்த பிழை வராது, எதிர்விளைவு வராது. அப்போ பெருமானோட கருணையின் பொருட்டு நமக்கு திருவடி புகழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத்துப்பிழை இருந்தால் கூட இறைவன் மன்னித்து விடுவானா. இதை தமிழ் தந்தை மொழின்னு சொல்லியிருக்கார்ல பெருமான், சமஸ்கிருதம் தாய்மொழின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றி ஆன்மீக மெய் அன்பர்களே, வணக்கம்.